வணக்கம். இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன் உங்களுக்காக வருது அப்படின்னாக்கா, நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் அது நீங்கள் எடுத்து பேசுவீங்க. அப்படி இல்லாமல் வேற ஒருத்தர்கிட்ட அந்த கால் வந்திருந்தாலும், அது வந்து உங்களுக்குன்னு வந்திருந்தாலும், அவங்க எடுத்துருந்து உங்கள்கிட்ட உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் கஷ்டமும் சரி, சந்தோஷமும் சரி. உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தீர்மானமாக கொடுக்கப்பட்ட விஷயம், யார் நினச்சாலும் மற்றவங்க எடுத்துக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு வர கஷ்டத்தை மற்றவனுக்கு டைவர்ட்டும் பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும். நமக்கு வராது வரவே வராது. வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம விளக்க வச்ச பிறகு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு கண்டினியூஷன் தான். அதை பார்க்கணுன்னா முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ அது ஒரு கண்டினியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விளக்க வச்ச பிறகு பெருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் பெருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விளக்கு வச்ச நேரத்தில் வந்து இப்போ இருக்க மாதிரி அந்த காலத்தில் வந்து லைட்டு வெளிச்சம், அதாவது கரண்ட்டு வெளிச்சம்லாம் கிடையாது. ரொம்ப பிரகாசமான வெளிச்சம்லாம் இருக்காது. சும்மா சின்னதாக வந்து ஒரு அகல் விளக்கோ, இந்த காந்தல் விளக்கோ அந்த மாதிரி சின்னதாக ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த வெளிச்சத்தில் நம்ம பெருக்கும்போது சின்ன சின்ன ரூபா நாணயம், இல்லைனா வந்து சின்ன சின்ன நகை, அப்படி இல்லைனா வந்து சின்ன சின்ன தேவையான பொருட்கள் எதனா ஒன்று நம்ம பெருக்கி வெளியில் தள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து ராத்திரி நேரத்தில் பெருக்காதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இது ராத்திரி நேரத்தில் பொழுது வச்சு போன பிறகு துணிலாம் துவைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, காயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குனாக்கா, அப்போ அந்த காலத்தில் துணி துவைக்கணுனாக்கா வெளியில் போய் தான் துவைப்பாங்க. வெளியில் போய் துவைக்கணுன்னாலே வந்து துவைக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஆபத்தான உயிரினங்கள், பூச்சிகள், பாம்புகள், எலி, தேள் இதெல்லாம் இருக்கும். அதனால் ஆபத்து இருக்குது. அதனால் துணி துவைக்கக்கூடாது. அதேமாதிரி துணி காய போடுறதா இருந்தாலுமே, நம்ம காய போடுற இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா, அங்கேயும் வந்து பூச்சி, பாம்பு எதனா ஒன்று இருக்கும். நம்மளுக்கு கடிக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நம்மளை விட அவங்க பூச்சி, பாம்பு இந்த மாதிரிலாம் வந்து இரவு நேரத்தில் அவங்க கண்ணு நல்லா வெளிச்சமாக தெரியும். நமக்கு தான் கண்ணு தெரியாது. அவங்களுக்கு நல்லா கண்ணு தெரியும். அதனால் நம்ம ரொம்ப பார்த்து பத்திரமா போனாலுமே அவங்க வந்து ஈஸியாக நம்மளை வந்து தாக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து பெரும்பாலும் வந்து பாம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து அதுதான் பயந்து ஓடும். தேளும் வந்து பார்த்தா நம்மளை பார்த்து தான் பயந்து ஓடும். ஆனால் நாம் தெரியாமல் அதை மிதிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்கள காப்பாற்றிக்க நம்மளை கடிச்சிருவாங்க. அதனால தான் ராத்திரி நேரத்தில் அதாவது விளக்க வச்ச பிறகு வெளில துணி துவைக்காத, பெருக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாலை நேரத்தில் நகை அல்லது பணத்தை வெளியே கொடுக்காதீங்க. இந்த விஷயம் நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன். அது நமக்கு தேவைப்படுற விஷயத்த நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், உடஞ்சி போயிருக்கலாம். மறுநாள் காலையில் வந்து நீங்கள் கொடுக்கும்போதே உடச்சி தான் கொடுத்தீங்கன்னு சொல்லலாம். இல்லை நகை வந்து பணம் வந்து கிழிஞ்சு போயிருக்கலாம். நான் ராத்திரி நல்லனோட தான் கொடுத்தேன், நீங்களே கிழிச்சு கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி சண்டை வரலாம். இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்காக தான் அதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்று தொடர்ந்து பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.